அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நேத்து ஒரு லைவ் போட்டிருந்தோம். அதுல நல்ல ஆ ஆ கமெண்ட்ஸ் வந்தது. நெறைய பேருக்கு பதில் சொல்ல முடிஞ்சது. இத நீங்க பயன்படுத்திக்கங்க. முடிஞ்சா இன்னைக்கும் 3 மணிக்கு லைவ் போடுறதா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க வரணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, ஆ டைம வந்து கரெக்ட்டா 3 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. லைவ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணுங்க. ஏன்னா, அது நெறைய மிஸ் ஆகுறனால, அந்த டைம்க்கு உங்களால வர முடியாம போயிடுது. இது உங்களுக்கும் பயனில்லாம போகுது. உங்களோட ராசி, உங்களோட பிறந்த விவரங்கள், நேரம், நாள், அ ஆணா? பெண்ணா? அதுக்கப்புறம் எந்த ஊரு? இந்த கேள்வி. ஒரு முறை மட்டும் கமெண்ட் பண்ணா போதும். ரிப்பீட்டடா பண்ணாதீங்க. டெய்லி வந்து லைவ் வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள விதமா இருக்கும். ஆ எதிர்காலத்துக்கு உண்டான வகையில முன்னேற்றத்துக்கு பல பேருக்கு அது உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 22/5/2025 விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, தசமி திதி மறுநாள் காலையில 1:10 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 5:47 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க சித்தயோகம். சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 5:42க்கும் சூரியன் மறைவு மாலை 6:29க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 10:15 முதல் 11:15 வரை இருக்கு. மாலை 5:15 முதல் 6:15 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை இருக்கு. மாலை 6:15 முதல் 7:15 வரை இருக்கு. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு 1:41லேருந்து 3:17 வரைக்கும் ராகு காலம் இருக்கு மதியம். யமகண்டம் 5:42லேருந்து காலையில 7:18 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில 8:53 முதல் 10:29 வரை இருக்கு. இப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துல மந்திரம் ஓதுறது, அந்த மாரி சில விஷயங்கள் செய்யறதும், தசம திதியில சுப காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனாலும் இன்னைக்கு நாள் கொஞ்சம் சரியா இல்லாதனால, சுபகாரிய முயற்சிகள தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு 2 விதமா இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, 12 மணி வரைக்கும் சந்திரன் வந்து கும்ப ராசியில இருந்து இருக்கு. 12 மணிக்கு மேல மீன ராசிக்கு போகுது. அதே மாதிரி இது 2 ராசிக்கு மட்டுமே நல்ல ஒரு பாசிட்டிவான பலன் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ரிஷபத்துக்கும், கன்னிக்கும். அடுத்து கஷ்டப்படக்கூடிய, அதிக பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா, கடகமும், விருச்சிகமும் இருக்கு. மீதி இருக்கிற 8 ராசிகள் கலவையான பலன்கள் தான் குடுக்குற மாதிரி இருக்கு. இப்ப ராசி பலனுக்கு போனால், ஆ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கலவையான ஒரு நாள். உறவினர்கள் மூலியமா ஒரு சிலருக்கு சுப செய்திகள் காலையில வந்து சேர்ற மாதிரி இருக்கும். பசங்க வந்து கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கலவையான பலன்கள் காலையில பகல் வரைக்கும் நல்லாவே இருக்கும். மதியத்துக்கு மேல கொஞ்சம் விரயங்கள், வீண் செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கூட வேலை செய்றவங்க சாதகமா இருந்தாலும், கொஞ்சம் உங்களோட வேலைகள்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். வீண் விருப்பங்கள் நிறைவேற்றத்துக்கு ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க காலையிலேயே முடிச்சிறது நல்லது. தன்னம்பிக்கையோட நாள கொண்டு போனீங்கன்னா, ஆ பிரச்சனை இல்லாம போகும். அதே மாதிரி செலவுகள கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பெருசா ஒரு பாதிப்பு இல்ல. அதே மாதிரி சாதகமான பலன்களும் கலவையா தான் இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட தனிப்பட்ட திறமைகள ஆ பயன்படுத்தி காலையிலேருந்து திட்டமிட்டு நல்லாவே வேலை செய்றது உங்களுக்கு மாலையில நல்ல ஒரு பலன் தர மாரி தான் இருக்கு. மாலையில கொஞ்சம் கவலைகள், பதட்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். கவனமா சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி வேலைகள கரெக்ட்டா திட்டமிட்டு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட காலையில போம்போது நல்லா போறீங்க. மதியம் மாலை வரும்போது சின்ன குழப்பத்தோட வரா மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, நட்பான அணுகுமுறை தேவைப்படுது. அதே மாதிரி புரிதலையும், பிணைப்பையும் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. அவசரப்படாதீங்க. நிதானமா சூழ்நிலைகள கையாளுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு காலையில வரவு இருந்தது. மாலையில எதிர்பாராத வகையில செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. கலவையான நாள் தான். கவனமா பார்த்து கொண்டு போனீங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாம, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பணத்த கையாள வேண்டியது அவசியம். விரயம் ஏற்படாம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு
பதட்டமும் மாலையில கொஞ்சம் ஆரோக்கியத்தில பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. மத்தபடி பாதிப்பு பெருசா இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான ஒரு நாளா தான் இருக்கு. அதிகமான சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரே ராசி. ஆ இன்னைக்கு வந்து எந்த காரியத்தையும் பொறுப்போட செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகிற மாதிரி இருக்கு. சுபகாரியம் பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆ புதிய தொழில் தொடங்குற விஷயங்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஆரோக்கியத்தில இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்களோட இலக்குகள மகிழ்ச்சியா அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாள். சாதகமான பலன்கள், எதிர்பாராத தனவரவிற்கு தன்னம்பிக்கையோட நாள கொண்டு போவீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு நகைச்சுவையான அணுகுமுறை நல்லாவே இருக்கு. இனிமையான தருணங்கள், குடும்பத்தோட அதிக நேரம், சில விசேஷங்கள்லயும் கலந்துக்க வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திருப்தி காணக்கூடிய ஒரு நாள். மேலதிகாரிகளோட ஆதரவும், கூட வேலை செய்றவங்களோட ஆதரவும் உங்களுக்கு நாள் முழுக்க உங்களோட வேலைகள செய்றதுக்கு சாதகமா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி உங்களுக்கு இன்னைக்கு நிறையவே கண்கூடா தெரியிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு இனிமையான வார்த்தைகள பேசி மகிழக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. குடும்பத்தோட மகிழ்ச்சியா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பரஸ்பரம் நல்ல ஒரு அன்பும், அனுசரணையும் இருக்கு. 2 பேரும் சில விஷயங்கள பேசி முடிவெடுக்கிறதுக்கும், எதிர்காலத்துக்காக திட்டமிடுறதுக்கும் இந்த நாள் பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் போதுமானதாவே இருக்கும். ஆ இன்னைக்கு உங்ககிட்ட அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. கணிசமான தொகை வரா மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஜாலியா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சீரா இருக்கும். உங்களோட நேர்மறையான எண்ணம் ஆரோக்கியத்தையும் சிறப்பாவே வைத்திருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கலவையான நாள். ஆ பொதுவா வந்து பாதிக்கு மேல உங்களுக்கு ஆ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பதட்டங்கள் குறையக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. அதனால பாசிட்டிவ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. காலையிலலாம் செலவுகள் இருந்தது. அது மாலையில குறையறதுக்கும், ஆ இருந்த அதாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் குறையறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலையில அனுசரிச்சு போனீங்கன்னா, நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். உறவினர்களோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் தெம்ப குடுக்குற மாதிரி இருக்கு. காலையிலேருந்து சூழ்நிலைகள கொஞ்சம் பொறுமையா கையாளுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இலக்குகள்ல மாலையில அ அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி காலையில ஒரு முறைக்கு யோசிச்சு உங்களோட செயல்கள இ அ ஸ் கரெக்ட்டா செய்றது நல்லது. அது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு ஆ கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் இருந்தது. ஆனா, பம் வேலையில பளு அதிகமா இருந்தா மாதிரி இருந்தது. திட்டமிட்டு உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி மாலைக்குள்ள நல்ல ஒரு திருப்திகரமா செஞ்சு முடிக்கிற அளவுக்கு இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள கொண்டு போக வாய்ப்புகள் அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, காலையில தேவையில்லாத மனக்குழப்பத்தினால, பிரச்சனையினால தேவையில்லாத வார்த்தைகள பேசிட்டு வந்தீங்க. அத சாயந்தரம் சகஜமாக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா, நாள் வந்து அடுத்த ஒரு 4, 5 நாளைக்கு ரொம்பவே இனிமையா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு ஆ வரவு காலையிலலாம் கம்மியா தான் இருந்தது. ஆனா, மாலையில கொஞ்சம் எதிர்பாராத வரவு இருக்கும். அதே மாதிரி சந்தோஷங்களும், திருப்தியும் இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தொடைவலி இருக்கும். ஆனா, ஓய்வுகள் எடுத்தாலே போதும். எந்த ஒரு பாதிப்பும் பெருசா இல்ல. இனிமையாவே நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். காலையிலலாம் குழப்பங்கள், பதட்டங்கள் நெறைய இருந்தது. அத நாள் முழுக்க தொடராம பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா கையாள வேண்டியது அவசியம். படிப்படியா ம் பிரச்சனைகள் குறைஞ்சு நிம்மதி ஏற்படுற விதமா தான் நாள் இருக்கும். வியாபாரத்தில தேக்க நிலை இருந்தது. அதெல்லாம் விலகு. கொஞ்சம் முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இன்னைக்கு சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, பண விஷயம் விரயமோ, பணம் தொலைக்காம பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட புத்திசாலித்தனம் மதியத்துக்கு மேல உங்களோட சவால்கள சமாளிக்க அதிகமா தேவைப்படுது. உங்களோட உறுதியான மனநிலை இருக்கணும். அதே மாதிரி சில போராட்டங்கள வெல்றதுக்கு உங்களுக்கு கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவை வேண்டும்.
தேவைப்படுது. அதே மாதிரி உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு. வே வேலை தொழில பொறுத்தளவுக்கு அ காலையில வெற்றிகரமான முயற்சியில தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். அதிகப்படியான வேலைகள் அதெல்லாம் திட்டமிட்டு கொஞ்சம் பதட்டம் இல்லாம உங்களோட வேலைகள கரெக்ட்டா செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாம செஞ்சீங்கன்னா போதும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ கொஞ்சம் தீவிரமா எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. அது உறவ பாதிக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட தொண கூட மகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். சில விஷயங்கள விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. சூழ்நிலைக்கு ஏற்ப வார்த்தைகள பேசுறதும், பார்த்து நடந்துக்கிறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கு. இழப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பொறுப்புகள நிறைவேத்தவே கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கு. செலவுகள கொஞ்சம் தள்ளி வைங்க. இல்லன்னா செலவுகள கட்டாயமா கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. மத்தபடி பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை காரணமா சளி, இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குளிர்ச்சியான உணவுகள சாப்பிடாதீங்க. வெளியில சுத்தாம இருக்கிறது நல்லது. அடுத்த ராசிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆ காலையிலலாம் சந்தோஷமா போன அ ஆரம்பிச்ச நாள் மதியத்துக்கு மேல கொஞ்சம் தேவையில்லாத பயணங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத அலைச்சல சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆ த அ உங்களுக்கு தெரியாதவங்க கிட்ட வெளியிடங்கள்ல வீண் வாக்குவாதங்களையோ, உறவினர்கள் கிட்ட வீண் வாக்குவாதங்களையோ தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உங்க நாள பொறுத்தளவுக்கு உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்க வேண்டியது அவசியம். ஆ இல்லன்னா எல்லா விஷயத்திலயும் தடைகள், தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. கடினமா போராட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. எல்லா விதத்திலயும் வளர்ச்சி பெற நாள் முழுக்க ரொம்பவே நிதானமும், பொறுமையும் தேவை. சூழ்நிலைகள பார்த்து அனுசரிச்சு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு ஆ புதிய முயற்சிகள் கொஞ்சம் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள இருந்த உற்சாகம்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகள விரும்பி செய்யுங்க. எந்த ஒரு ஆ சிரமம் பார்க்காம உங்களோட கடின முயற்சி இன்னைக்கு குடுத்தீங்கன்னா, பிரச்சனை இல்லாம போகும். வேலைகள்ல தவறுகள் இல்லாம செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க முடியாது. காலையில போகும்போது நல்லா இருந்த மனநிலை, மாலை வரும்போது 2 பேரும் பிரச்சனைகள பேசி அ பெருசாக்குற மாதிரி இருக்கு. வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை கலவையான நாள். வரவு இருந்தது. ஆனா மாலைக்கு மேல செலவுகள் அதிகமா இருக்கு. கையில சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். பணத்த தொலைக்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தெளிவான மனநிலையில இருந்தது. மாலையில நல்ல ஒரு குழப்பம், பதட்டம் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த அது பாதிக்க வாய்ப்புகள் அதிகம். மகிழ்ச்சியா நாள கொண்டு போ வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு கலவையான நாளா தான் இருக்கு. இருந்தாலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கு. நேத்தெல்லாம் சுறுசுறுப்பா இருந்தீங்க. இன்னைக்கு நல்லா ஒரு மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் குடும்பத்துல நடைபெற மாதிரி இருக்கும். நண்பர்களோட ஒத்துழைப்பு வியாபாரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களோட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாள். குடும்பத்தோட பெரியவங்களோட ஆதரவு மனசுக்கு புது தெம்ப தரா மாதிரி இருக்கு. ஆ திருமண பேச்சுவார்த்தைகள்ல எல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதும், பாசிட்டிவான முடிவுக்கு வர்றதும் வாய்ப்புகள் அதிகம். வியாபாரத்திலயும் சரி, நண்பர்களோட ஒத்துழைப்பால நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில உங்களோட கடினமான பணிகளையும் ஈஸியா முடிப்பீங்க. சில செயல்பாடு எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில முன்னேற்றத்துக்கு ஏற்ற வகையில அமையும். அது உங்களுக்கு பாராட்டையும் பேரையும் பெற்றுத்தர மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளா தான் போகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, காலையிலலாம் நல்ல ஒரு ஜாலியா இருக்கிற மாரி தான் இருக்கு. துணையோட சகஜமா பேசி பழகக்கூடிய ஒரு நாள். சிறந்த சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மனசு விட்டு சில விஷயங்கள பேசுறதுக்கும், முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளா தான் இன்னைக்கு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாவே இருக்கும். ஆ புதிய முதலீடு செய்றதுக்கு உண்டான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. சாதகமான பலன்கள் இருக்கு. சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. வரவும் நிறையவே இருக்கும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளா தான் கன்னி ராசிக்கு அமையும். அடுத்த ராசி துலாம் ராசிக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு காலையிலலாம் பதட்டமும் குழப்பமும் இருந்தது. ஆனா நல்ல ஒரு முன்னேற்றம் பறக் ஆ பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். என்ன கொஞ்சம் மதியத்துக்கு மேல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ தொ தொழில் வளர்ச்சிக்காக சின்னதா தொகை கடன் வாங்குற மாதிரி இருக்கும். வீட்ல கொஞ்சம் செலவுகள் இருந்தது. அது சந்தோஷத்துக்காக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் நாளைக்கு மேல முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா பணத்தை அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆன்மீக காரியங்கள்ல அதிக ஈடுபாடு ஏற்பட்டு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. ம் உங்களோட எதிர்கால வளர்ச்சி குறித்து எந்த ஒரு முன்னேற்றமான பலன்கள் குறித்து முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியான பலனை கொடுக்குற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க பகலுக்கு மேல சாதகமான பலன்கள் இருக்கு. செய்கிற செயல்களில் தெளிவான சிந்தனைகள் நல்லாவே வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட வேலைகளை தரமாக முடிச்சு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. நல்ல உங்களோட செயல்திறனுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஏற்றமிக்க நாளாக தான் இருக்குது. சாதகமாகவே கொண்டு போங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையில் பிரச்சனையோடு போனீங்க. ஆனால் மாலையில் வரும்போது 2 பேருக்குள்ளேயும் உங்களுக்கு நல்ல ஒரு கவனிப்பான அணுகுமுறை இருக்கும். அதே மாதிரி 2 பேரும் மகிழ்ச்சியாக இருக்க தருணங்கள் நிறையவே இருக்குது. மனசு விட்டு சந்தோஷமாக நாளை கொண்டு போக முடியும். வெளியிடங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நாள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி காலையில் செலவுகள் இருந்தது. ஆனாலும் மதியத்துக்கு மேலே வரவுகள் நல்லா இருக்குது. பயனுள்ள வகையில் செலவுகளும் இருக்குது. அது உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. பாதிப்பில்லாத ஒரு நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக துலாம் ராசிக்கு இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. உங்களுக்கு இன்னைக்கு கலவையான நாள். பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பொறுப்புகளும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுப காரியங்களில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட கட்டுப்பாடை மீறி நாள் போகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சூழ்நிலைகளை திறமையாக கையாள வேண்டியது அவசியம். உங்ககிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையும் அவசியமாக தேவைப்படுது. பெரிய மனிதர்களோட ஆலோசனைகள் தொழில் வளர்ச்சிக்கு பெருசாக உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத உதவி பார்த்தீங்கன்னா மன மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகளால் கையிருப்பு குறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பிரச்சனைகள் சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய சவால்களை சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். வேலைகளில் தவறுகள் இல்லாமல் சிந்திச்சு செயல்பட்டு பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிங்கன்னா பாதிப்பில்லாத நாளாக அமையக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட 2-3 நாளாகவே கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்காது. சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும் சில விஷயங்களை சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாமல் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக்காதீங்க. கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. கவலை அளிக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களோட நிதி நிலைமை சிறப்பாக இருக்கிறதுக்கு கடினமாக போராட வேண்டியது அவசியமாக இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட தூக்கம் இல்லை, மனசில் அமைதி இல்லை, அசௌகரியம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நேற்று காலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் மாலையில் விலகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உடன்பிறப்புகள் வழியில் மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு லாபகரமான பலன்கள் கிடைக்கும். திருப்தியான மனநிலை இருக்குது. காலையில் போகும்போது இருந்த குழப்பம் மதியத்துக்கு மேலே இருக்கவே இருக்காது. உங்களோட சில சுய முயற்சிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பயணங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, கூட வேலை செய்கிறவங்களே நல்ல ஒரு சுமூகமான உறவு இருக்கிற மாதிரி இருக்குது.
நண்பர்களால சாதகமான பலன்கள் இருக்கு. ஏற்றம் மிக்க, சந்தோஷம் மிக்க நாளா தான் இன்னைக்கு இருக்கு. ஆ பிரச்சனை இல்ல. காலையில வீட்ட விட்டு வெளியில போகும்போது இருந்த மனநிலை மாலையில இருக்காது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலையில நல்ல ஒரு பாராட்டுக்களும், பேரும் பெறக்கூடிய மாதிரி காலையிலேயே சில வேலைகள திட்டமிட்டு பொறுப்பா செய்ய வேண்டியது அவசியம். அது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட தனித்திறமைக்கும், படைப்பாற்றலுக்கும் ஆதரவும், அங்கீகாரமும் நிறையவே உண்டு. நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில நடக்க இருக்கிற சுப காரியத்த இ பெ நெனச்சு அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடத்தி, உறவினர்கள் வருகையால 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும், அந்யோன்யமும் அதிகமாகும். 2 பேரோட ஆ புரிதல் அதிகமாகறதுக்கு இன்னைக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கும். செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிப்பு அதிகமாக வாய்ப்புகள் அதிகம். சேமிப்பு பண்றது நல்லது. எதிர்காலத்துக்கு அது உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்க மந்த நிலை விலகி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி தர நாளா தான் தனுசு ராசிக்கு இன்னைக்கு அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு நீங்க செய்ற செயல்கள்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தது. எல்லாமே இருக்கு. ஆனா, நல்ல ஒரு முன்னேற்றம் தரா மாதிரி நாள கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கும். வெளியில இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும், நல்ல ஒரு முன்னேற்றம் தரா மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில்ல, வியாபார விஷயமா, பயணங்களால புதிய வாய்ப்புகள் கிடைச்சு, உங்களுக்கு பலன் தரா விதமா தான் இன்னைக்கு நாள் இருக்கு. காலையில இந்த குழப்பங்கள்லாம் மாலையில மறையிற மாதிரி இருக்கும். எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு நாள் முழுக்க சாதகமா தான் இருக்கும். மனசுல அமைதியான உணர்வு மதியத்துக்கு மேல ஏற்படுற மாதிரி இருக்கு. காலையிலலாம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆ சந்தோஷமா நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. காலையில இருந்த பாதிப்புகள் மாலையில மறைஞ்சு, மனசுக்கு தெளிவான நாளா தான் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. நெறைய பாசிட்டிவான விஷயங்கள் மதியத்துக்கு மேல இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருந்தாலும், உங்களோட பணிக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்வீங்க. சாதகமான பலன்கள் உங்கள தேடி வர வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ நல்ல ஒரு பதட்டமான நிலையில போயி, சந்தோஷமான மனநிலையோட உள்ள வருவீங்க. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு ஒ அ புரிதலும், அந்யோன்யமும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. சில விஷயங்கள்ல ஆ நல்ல ஒரு விட்டு குடுத்து போறதும், 2 பேருக்குள்ளேயே மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சில விஷயங்கள பேசி தீர்த்துக்க நாள் ரொம்பவே உதவியா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும். கொஞ்சம் பண தேவைகள சமாளிக்கிறது காலையில கஷ்டமா இருந்தாலும், மாலையில அதிகப்படியான வரவுகள் உங்கள திருப்தியிலயும், சந்தோஷத்தையும் ஆழ்த்தக்கூடிய நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டமா காரணமா சின்னதா தலைவலி மட்டும் இருக்கும். மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு கொஞ்சம் ஆ தெளிவான சிந்தனைகள்ல இருந்து, கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாகுற மாதிரி தான் இருக்கு. பதட்டம் அதிகமாகுற மாரி தான் இருக்கும். கூட பொறந்தவங்களோட ஒற்றுமை இருக்கு. அதே மாதிரி வேலை விஷயமா சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தது. அத விலகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் விஷயமா மேற்கொள்ற முயற்சிகளுக்கு எதிர்பாராத கடன் உதவி உதவி வந்து கடன் பிரச்சனைய குறைக்கிறதுக்கும், அதே மாதிரி உங்கள நீங்களே முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா நாள கொண்டு போக வேண்டியது அவசியம். புத்துணர்ச்சியோடையும், உற்சாகத்தோடையும் உங்கள நீங்க வச்சுக்கிறது நல்லது. பொறுப்புகள் காரணமா ஆ உங்களோட வருத்தங்கள, குழப்பங்கள அதிகமாக்கிக்காம, உங்களோட நலன அ நீங்க தான் உருவாக்கிக்கிறது அவசியமா இருக்கும். உங்களோட கொள்கைகள அடைய திடமான முயற்சி தேவைப்படுது. தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள நேரத்துக்கு முடிக்கிறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். பொறுமையா மேற்கொள்ள வேண்டியது அவசியம். எந்த ஒரு பதட்டத்தையும் வேலையில காட்டாதீங்க. பிரச்சனைகள் இல்லாம, தவறுகள் இல்லாம, கவனமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ சாதகமான சூழ்நிலைகள் இல்லனாலும், அ நீங்க உங்களோட வேலைகள கொஞ்சம் கவனமா செஞ்சீங்கன்னா போதும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் உறவுல பாதிப்பு ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத வாக்குவாதம், விவாதங்கள தவிர்க்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்த அளவுக்கு பொறுப்பு காரணமா பண செலவுகள், விரயங்கள் என்ற முறையில பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. பணத்த பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது அவசியம்.
விழிப்புணர்வோட பணத்தை கையாளுங்க. தொலைச்சிட்டு தேடாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தினால தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கும். ஓய்வெடுக்கிறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்கு. தொழிலில் கூட்டாளிகளோட மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய முயற்சிகள் கொஞ்சம் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இல்லைன்னா சேமிப்பு குறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் உறுதுணையாக இருப்பாங்க. உறவினர்கள் மூலியமா ஒரு சிலருக்கு நல்லது கிடைக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட பாதையில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருந்தாலும் உங்களுக்கிட்ட இருக்கிற உறுதியான போக்கு மூலிமா அதை நீங்கள் சமாளித்து வெற்றி பெறத்துக்கு உதவியாக இருக்கும். உங்களோட வேலைகளை செயல்களை காரியங்களை திட்டமிட்டு செய்யுங்க. தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம். பின்விளைவுகளை யோசித்து செஞ்சீங்கன்னா நல்ல பலன் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சில சூழ்நிலைகள் விரும்பத்தகாத மாதிரி இருக்கும். அதை தவிர்க்க வேண்டியது அவசியம். பயணத்தின் போது கொஞ்சம் கவனம் தேவை. நிதானமாக பொறுமையாக உங்களோட கவனத்தோட பயணம் செய்கிறது நல்லது. உங்களை நீங்களே இழக்காம கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சா அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. தேவையில்லாத பதட்டத்தையும் குழப்பத்தையும் எரிச்சலையும் துணைக்கிட்ட காட்டாதீங்க. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க வேண்டியது அவசியம். பாசிட்டிவாக துணைக்கூட பேசி பழகுனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் கலந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா கடன் வாங்காமல் பார்த்துக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பொறுமையாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமான நாளாக தான் இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வது நல்லது. நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வர வீடியோஸ்லாம் ரெகுலராக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா லைவ் வீடியோஸ் ரெகுலராக போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புதுசாக நிறைய பேர் பார்க்குற போது அது எங்களுக்கும் நல்ல ஒரு உந்துதலாக இருக்கும். சில புதிய விஷயங்களை செய்யறதுக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே தேவை. அதனால் தொடர்ச்சியாக எல்லா வீடியோஸையும் அதாவது ஷார்ட்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், லைவாக இருக்கட்டும், எனக்கு இந்த பொது பலனில் சாத்தியமே விருப்பமே கிடையாது. அது அந்த அளவுக்கு பாசிட்டிவான பலன்கள் கிடையாது. பொய்யான கருத்துக்கள் தான் அது. அதனால் லைவில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்களோட சுயஜாதகம் பொறுத்து பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.